புள்ள நல்லா தூங்கிட்டே இருக்காளே, இன்னும் கண்ணு கூட முழிச்சு பார்க்கல. வயிறு வலி வேற எப்படி இருக்குன்னு தெரியல. எழுப்பி பார்ப்போம். சந்தியா, சந்தியாம்மா, சந்தியா அம்மா, வயிறு வலி எப்படிம்மா இருக்கு? பரவாயில்லையா இப்போ? பரவாயில்லம்மா, ஆனாலுமே லைட்டாக வலி இருந்துக்கிட்டே இருக்கே. அதிகமாக இல்லை, கம்மியாக இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, சூட்டு வலியாக தான் இருக்கும். நேற்று என்ன சாப்பிட்ட? எதுவுமே சூடு பொருள்லாம் எதுவும் சாப்பிட்லையே. அப்புறம் ஏன் திடீர்னு வயிறு வலி வருதுன்னு எனக்கு தெரியல. சரி, எந்திரிச்சு வரியாம்மா? அங்கே பாரு, அம்மா சிக்கன் பிரியாணி பண்ணியிருக்கேன், மட்டன் குழம்பு பண்ணியிருக்கேன். உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. வாடா, வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்க, நீயும் வந்து சாப்பிடுவா. வரேம்மா, நீங்கள் போய் எடுத்து வைங்க, நான் வரேன். பாத்ரூம் போயிட்டு வரேன். சரிடா, வா. அப்பவும் நமக்கு ஏன் லைட்டாக வயிறு வலி இருந்துக்கிட்டே இருக்கு? சரி, சாப்பிட்டா சரியா போதான்னு பார்ப்போம். சந்தியா எங்கே போனா? கூப்பிடலான்னு வந்தா ஆளை காணோம். சந்தியா? சித்தி, நான் பாத்ரூமில் இருக்கேன் சித்தி. சரிடா. நியூ இயர் வந்துருச்சே, என்ன பண்ணலாம்? பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலான்னு பார்த்தேன். இன்றைக்கி எது ஷாப்பிங் போவோமா? சரி, கேட்டு பார்ப்போம் பிள்ளைங்கக்கிட்டே. சித்தி வாடா சந்தியா, போய் சாப்பிட்லாமா? சாப்பிட்டு சித்தி இன்னைக்கு உங்களை ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகிறேன். என்னாச்சுமா? ஏன் மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கு? ஏன் அழுதுகிட்டு இருக்க? இன்னும் வயிறு வலி சரியாகலையாடா? சித்தி, நான் பாத்ரூம் போகிறப்போ. என்னாச்சுமா? அது சரி, சித்தி காதில் சொல்கிறியா? அடடே சந்தியா குட்டி, இதுக்கெல்லாம் அழக்கூடாதுடா. இது ரொம்ப நல்ல விஷயம் தான்டா தங்கம். இரு, நான் போய் அம்மா கிட்ட சொல்கிறேன். இங்கேயே உட்காந்துக்கோ. சரிங்க சித்தி. அழாம உட்காருடா. சித்தி போயிட்டு இப்போவே வந்துடுறேன், சரியா? அழக்கூடாது. அக்கா 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 அக்கா, என்னானு? ஏன் இவ்வளோ சந்தோஷமா வந்திருக்க? என்னாச்சு? நீ சந்தியாவை தானே கூப்பிட போன, அவள் சாப்பிட வராளா இல்லையா? அக்கா, ஒரு குட் நியூஸ்க்கா, அதனால தான் சொல்லலான்னு ஓடி வந்தேன். என்னமானு? அக்கா, நம்ம சந்தியா பெரிய மனுஷி ஆயிட்டாக்கா. என்னன்னு சொல்ற? உண்மையாவா? உனக்கு எப்படி தெரியும்? அவளே சொன்னாளா? ஆமாக்கா, நான் அவளை கூப்பிடலான்னு உள்ளே போனேன்னா அப்போ பார்த்து பாத்ரூமில் இருந்தா. சரி, அவள் வெளியே வரப்போ இன்னைக்கு நியூ இயர்க்கு எது ட்ரெஸ் எல்லாம் எடுக்க போகலான்னு நினச்சி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்க்கா. பார்த்தா வெளியே வந்து அழுதுகிட்டே நின்னா. என்னடான்னு கேட்டால் அவளுக்கு சொல்லவே ஒரு மாதிரியா இருந்துச்சு. அப்புறம் என் காதில் தான்க்கா சொன்னா. எனக்கு கேட்டோடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுக்கா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்துட்டேன். என்னக்கா பண்ணுறது? அவளை அங்கவே உட்கார சொல்லிட்டு வந்துட்டேன். அப்படியா? எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. நான் போய் பார்க்கலாம், ஆனால் அம்மா முறையில் இருக்கவங்க பார்க்கக்கூடாதேம்மா. என்ன பண்ணலாம்? தாய் மாமா அத்தை இவங்களாம் தான் பார்க்கணும். ஐயோ, வீட்டில் வேறு யாரும் அத்தை முறைக்கு இல்லை. என்ன பண்ணுறது? எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலையே. இது என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. இருமா ஒரு நிமிஷம். பிள்ளைய தனியாக விட வேணாம், அவள் அழுதுட்டானு இருக்கா. நீயும் போய் பார்க்க வேணாமா? ஏன்னா நீயும் அம்மா முறைக்கு தானே வருவ. இரு, நான் அத்தைக்கிட்ட கேட்டு யாரையாச்சும் கூப்பிடலாமான்னு பார்க்குறேன், சரியா? அதுக்குள்ளே பிள்ளைங்க 2 பேரையும் போய் கூட இருக்க சொல்லு. நான் சரி சொல்கிறேங்க்கா, நீங்கள் போய் பாருங்க. அம்மா, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலையே. என் புள்ள பெரிய மனுஷியாக இருக்கா. இப்போ என்ன பண்ணுறது? அத்தைக்கிட்ட ஓடி போய் சொல்லுவோம், அவங்க எதாவது சொல்லுவாங்க. அத்தை, நீங்களே வந்துட்டீங்களா? இப்போதாங்க அத்தை உங்கள் ரூமுக்கு வரலான்னு நினச்சேன். என்னம்மா ஒரே சந்தோஷமா இருக்கு மூஞ்சி? என்ன விஷயம்? அத்தை, உங்கள் பேத்தி வயசுக்கு வந்துட்டா அத்தை. அதான் எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அத்தை. அதனால தான் உங்ககிட்ட வந்து சொல்லலான்னு வந்தேன். அப்படியா? என் பேத்தி சந்தியா வயசுக்கு வந்துட்டாளா? அதனால தான் புள்ள பாவம் காலையிலேருந்து வயிறு வலின்னு சொல்லிட்டு இருந்தா போல. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது என்ன 2வது புள்ள தானே? ஏன் அப்படியே மச நிற்கிற? நம்ம சரண்யாவுக்கு பண்ணோம்ல, மறந்துட்டியா என்ன? நீ போய் முதல்ல உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு, அப்புறம் உங்கள் அண்ணா அண்ணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, சரியா? அதுக்கப்புறம் நான் போயிட்டு என் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். அவளும் அத்தை முறைக்கு வந்து ஏதாச்சும் பண்ணுவா, சரியா? போய் கடகடன்னு பாரு, நல்ல நேரம் எப்போன்னு பார்த்து வை. சரிங்க அத்தை. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலங்க அத்தை. இப்போவே போய் ஃபோன் பண்ணுறேங்க அத்தை. அக்கா, நான் சரண்யாவையும் பூமாரியும் கூட இருக்க சொல்லியிருக்கேன்க்கா. வேற என்னக்கா பண்ணணும்? நீ நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லுமா. நான் போயிட்டு எங்கள் அம்மா அண்ணனுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்கிறேன். சரிங்கக்கா. என் பேத்தி வயசுக்கு வந்துட்டாலே சந்தோஷம். முதல்ல என் மகளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். அத்தை முறைக்கு அவள் தானே வந்து செய்யணும். சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவா. அத்தை ஆகுனதுலேருந்து எவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா. ஃபோன் பண்ணுவோம்.
என்ன இது ரிங்கு போயிட்டே இருக்கு, அம்மா ஃபோனே எடுக்க மாட்டேன்றாங்க. என்ன தான் பண்ணுறாங்களோ? ஃபோனை வச்சுட்டு ஒரு வேளை தோட்டத்துக்கு எது போயிருக்கிறாங்களோ? அம்மா ஃபோன் எடுங்க. என்னது இது 2 முறை ஃபோன் வந்துட்டே இருக்கு, யாருன்னு தெரியலையே. அட நம்ம தங்கச்சி தான் ஃபோன் பண்றா. என்ன விஷயம்? ஹலோ லக்ஷ்மி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? அண்ணே நான் நல்லா இருக்கேண்ணே, நீ எப்படி இருக்க? மதினி எப்படி இருக்காங்க? அம்மா அப்பா அப்புறம் ராகேஷ் எல்லாரும் எப்படி இருக்கீங்கண்ணே? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. அங்க பிள்ளைங்க எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்களா? என்ன என் தங்கச்சி அதிசயமா ஃபோன் பண்ணியிருக்க? எப்போ ஃபோன் பண்ணாலும் நாங்களா தான் ஃபோன் பண்ணி பேசணும், நீ ஃபோனே பண்ண மாட்டே, எப்பயும் பிஸியாவே இருப்ப. இன்னைக்கு என்னம்மா அதிசயமா ஃபோன் பண்ணியிருக்க? அண்ணே ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லலான்னு தான் ஃபோன் பண்ணேன். உன் மருமக சந்தியா பெரிய மனுஷி ஆயிட்டா அண்ணே. அடடே, கேட்கவே சந்தோஷமா இருக்கே. இரு உன் மதினி கிட்ட கொடுக்குறேன். சௌமியா, சொல்லுங்க. லக்ஷ்மி ஃபோன் பண்ணியிருக்காமா, அதனால தான் உன்னை கூப்பிட்டேன். அடடே பரவாயில்லையே, என் நாத்தனாருக்கு வீட்டுக்கு ஃபோன் பண்ணலாம் டைம் கிடைச்சிருக்கு. என்னாச்சு? என்ன விஷயம்? நம்ம சந்தியா பெரிய மனுஷி ஆயிட்டாலாம், அதான். அப்படியா? கொடுங்க நான் பேசுகிறேன். லக்ஷ்மி எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் அண்ணி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன் லக்ஷ்மி. இப்போ தான் எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணணும்னு டைம் கிடைச்சதா என்ன உனக்கு? எப்போவும் ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேன்ற, அந்தளவு பிஸியாக இருக்கேன். சரி சரி அது இருக்கட்டும். என் மருமக எத்தனை மணிக்கு வயசுக்கு வந்தா என்ன? மதினி அது இப்போ தான் மதினி, மத்தியானம் ஒரு 3 மணி இருக்கும், அந்த டைமில் தான் மதினி ஆயிருக்கா. அப்போ தான் பாத்ரூம் போயிட்டு வந்து சொன்னான். நான் கூட காலையிலேருந்து வயிற்று வலின்னு சொல்லிகிட்டே இருந்தா, ஏதோ சூட்டு வலியாக இருக்குமோன்னு கொஞ்சமாக வெந்தயம் கொடுத்து படுக்க வச்சுருந்தேன். அப்புறம் எந்திரிச்சு பாத்ரூம் போயிட்டு வந்து அப்போ தான் நீ சொன்னா. அதனால தான் நான் அவளை தனியாக உட்கார வச்சுருக்கேன் மதினி. அப்படியா? பரவாயில்லையே, டைம் எல்லாம் குறித்து வச்சுருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தானே தண்ணி ஊற்றணும்? ஆமாம் மதினி, நல்ல நேரம் பார்த்தேன், 6:30 மணிக்கு தான் மதினி வருது. அதனால் சாயந்தரமாகவே தண்ணி ஊற்றிக்கலாம். தாய் மாமாவும் அத்தையும் இல்லாமல் எப்படி? நீங்கள் தான் வந்து முதல் சொம்பு தண்ணி ஊற்றணும். கிளம்பி வந்துடுங்க, சீக்கிரமாக வாங்க. அதானே எங்கள் மருமகளுக்கு நாங்கள் செய்யாமையா? உடனே கிளம்பிடுறோமா, நீ எதுக்கும் கவலைப்படாத. இன்னும் 1 மணி நேரத்தில் நாங்கள் அங்கே கிளம்பி வந்துடுவோம், சரியா? சரி மதினி, சந்தோஷம். எனக்கு அம்மாவுக்கு ஃபோன் பண்ண மதினி, அம்மா ஃபோனே எடுக்கல, தூங்குறாங்களோ என்னமோ. நீங்களே அம்மா கிட்ட சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுங்க மதினி. ஆமாம்மா, அம்மா வந்து மாத்திரை போட்டு கொஞ்சம் நேரம் படுத்தாங்க, அதனால தான் நீ ஃபோன் அடிக்கிற சவுண்டு கேட்டிருக்காது, எடுத்துருக்க மாட்டாங்க. அவ்வளோதான், நான் போய் எழுப்பி அத்தை மாமா நான் உங்கள் அண்ணா எல்லாரும் கிளம்பி வந்துடுறோம், சரியா? ராகேஷ் மட்டும் இப்போ வரமாட்டான், அவன் வந்து காலேஜ் போயிருக்கான், அதனால் அவனால் இப்போ வர முடியாது. பரவாயில்ல, நாங்கள் 4 பேர் கிளம்பி வரோம். சரி மதினி, இதில் என்ன இருக்குது? மருமகன் வந்து லேட்டாகவே வரட்டும், அவன் காலேஜ் தானே முக்கியம் மதினி. அதுவும் இல்லாமல் இப்போ தான் முதல் வருஷம், அதனால் காலேஜ் போய் தானே ஆகணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் ஃபங்க்ஷனுக்கு வரட்டும், நீங்கள் எல்லோரும் கிளம்பி வந்துடுங்க. ஆமாம், மருமகனை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்கா? நீ அங்கே தனியாக விட்டுட்டு வருவீங்களோ? என்ன ஆக்கிற மருமகன் மேலே? இல்லைம்மா, இங்கே எப்படி தனியாக விட்டுட்டு வர்றது? அம்மா வீடு பக்கத்தில் தானே இருக்குது, அவனை காலேஜ்லேருந்து அம்மா வீட்டுக்கு வர சொல்லிடுறேன். ஒரு வாரத்துக்கு அங்கேருந்து போகட்டும், நாங்கள் வந்து அங்கே இருப்போம்ல, அதனால தான். கேட்கவே சந்தோஷமாக இருக்கு மதினி, எவ்வளோ நாள் கழித்து நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்க போகிறோம். சீக்கிரம் வாங்க மதினி. ஆமாம் லக்ஷ்மி, நானுமே நினச்சிட்டு இருப்பேன் கொஞ்ச நாளாச்சும் உன்னை கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சுக்கணும்னு. ஆனால் உனக்கும் டைமே இருக்கிறது இல்லையா, பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு போகிறாங்க, நான் எதுவுமே கேட்காம இருந்தேன். பரவாயில்ல விட, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இனிமேல் அப்பப்போ பார்த்துக்கலாம். சரி நாங்கள் கிளம்பி வரோம், ஃபோன் வச்சுட்டுமா? ஏங்க கிளம்பலாங்க, என்னென்ன திங்ஸுங்க வாங்கிட்டு போகணும்? அத்தை எழுப்புனா அத்தை எல்லாமே சொல்லுவாங்க, எல்லாம் வாங்கிட்டு போயிடுவோம். மாமன் சீரை இன்றைக்கி செய்ய வேணாம்ல, என்னைக்கு கடைசி நாள் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்களோ அன்றைக்கி தானேங்க செய்யணும். ஆமாமா, இப்போதைக்கு நம்ம சீரெல்லாம் செய்யணும்னு இல்லை, ஒரு ட்ரெஸ் மட்டும் தான் வாங்கிட்டு போகணும். நம்ம சரண்யாக்கு அப்படி தானே வாங்கிட்டு போனோம், ட்ரெஸ் மட்டும் தான் வாங்கிட்டு போய் கொடுத்தோம். மண்டபத்தில் தானே பட்டெடுத்து நகையெல்லாம் போட்டு செஞ்சோம். இதே மாதிரி இவனுக்கும் வந்து பட்டெடுத்து நகையை போட்டுக்கலாம், மண்டபம் நாமளே பண்ணிக்கலாம். எப்படி இருந்தாலும் நாம தான் செய்கிற மாதிரி வரும், அது பார்த்துக்கலாம். இப்போ வந்து தாவணி பாவாடை தான் எடுக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் அம்மா கிட்ட கேட்டு சொல்லு, நம்ம போகிறப்ப அப்படியே கடையில் இறங்கி வாங்கிட்டு போயிடுவோம். சரிங்க, நீங்களும் பாருங்கள், நான் போய் அத்தை எழுப்பி எல்லாத்தையும் சொல்லி என்ன பண்ணுறதுன்னு கேட்டுட்டு வரேன். சரி சரி, போ. என்ன சந்தோஷமா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா. எங்களுக்கு பொம்பளை பிள்ளை இல்லைங்கிற கவலைய இவ வந்து மருமகளை வச்சு எல்லாம் பண்ணிக்கலான்னு பாக்குறா போல. சந்தோஷம், இப்படியே எப்பயும் இருந்தானா அதே போதும் எனக்கு. என்ன பண்ணலாம், மருமகளுக்கு ஸ்வீட் எல்லாம் ரொம்ப பிடிக்கும், அது வேணா வாங்கிட்டு போவோம். நம்ம இப்பயே ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணா கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துருவானுங்க. சந்தியா கங்க்ராச்சுலேஷன்ஸ் டி. எதுக்குடி அழுதுட்டு இருந்த? நீ முதல்ல என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நானே உனக்கு சொல்லியிருப்பேன். நீ என்னன்னா இதுக்கு போய் அழுதுட்டு இருந்த. இல்லைக்கா, எனக்கு முதல் முறை பார்க்குறப்ப நீயும் பக்கத்தில் இல்லையா, எனக்கு உடனே அழுக வந்துருச்சு. எனக்கு இதுதானே தெரியுது, ஆனாலும் யார்கிட்டயாச்சும் சொல்லணும்ல, எனக்கு பயமாகவே இருக்குது தெரியுமா இப்போ கூட.
அதெல்லாம் ஒன்றும் இல்லை சந்தியா, இதுக்கெல்லாம் நீ பயப்படாத, ஒன்றுமே இல்லை. எனக்கு எப்படிலாம் பண்ணாங்க, நீ என் கூடவே தானே இருந்த, அதே மாதிரி தான் இப்போ உனக்கும் பண்ண போகிறாங்க. என்ன ஸ்கூல் போகிறனால 5 நாள் மட்டும்தான் உட்கார வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல நாள் பார்த்து ஃபங்க்ஷன் வச்சு உன்னை அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்பிடுவாங்க. ஒன்றும் கவலைப்படாத, நான் உன் கூட தானே இருக்கேன். நானும் பூமாரியும் கூடவே இருக்கோம். நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத சரியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பயப்படாத. அப்படியாடி? எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு பார்த்துக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணு. சாப்பிட வகை வகையாக உனக்கு பிளேஸ்க்கே வரும். அதுக்கப்புறம் புது ட்ரெஸ்லாம் நிறைய கொடுப்பாங்க. என்கிட்ட கூட நீ சண்டை போட்ட ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி உனக்கும் இப்போ நிறைய ட்ரெஸ்ஸு வரும்டி. அதனால் ஒன்றும் கவலைப்படாத. அதை நினச்சா எனக்கு இப்போ கூட சிரிப்பாக வருது. ஆனால் நீ 8th படிக்கிறப்ப தானே ஆனால் நான் மட்டும் ஏன் 7th வந்துட்டேன்? அதெல்லாம் ஒவ்வொருத்தரோட உடம்பு பொறுத்து. இதெல்லாம் போயிட்டு நீ கேட்டுட்டு இருப்பியா? எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? அதெல்லாம் எனக்கும் தெரியல. ஓ, சரி சரி. என்னம்மா பண்ணுறீங்க 2 பேரும்? ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம். சந்தியா ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தாலா, அதனால் எல்லாம் இதுக்கும் பயப்படாத, ஒன்றும் இல்லைன்னு ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்கேம்மா. வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே பாரு சரண்யா, நீ தான் அக்கா, நீ தான் அவளை பார்த்துக்கணும். அவள் சின்ன பொண்ணு இல்லை, நீ தான் எல்லாமே சொல்லி கொடுக்கணும் சரியா? அவள் கூடவே இருங்க, நீயும் பூமாரியும். சரிம்மா, எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். அவள் என் தங்கச்சி தானே, நான் சொல்லி கொடுக்குறேம்மா. சரிம்மா, இப்படியே பேண்ட்டு சட்டையிலே இருக்காதடி. நான் உனக்கு ஒரு தாவணி பாவாடை அக்கா அதை எடுத்து கொடுக்குறேன், அதை போட்டுட்டு உட்காரு சரியா? என்னம்மா என்ன பாவாடை தாவணிலாம் போட சொல்கிறீங்க? சரிடி, பட்டு பாவாடை சட்டை கொடுக்குறேன், அதையாச்சும் போட்டுக்கோ. சரிம்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் உங்களை பார்க்க வரோம். Bye, பாய் friends. ஃப்ரெண்ட்ஸ்.